அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ஆடிப்பெருக்கு 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள், அதாவது 3/8/2024 ஆடிப்பெருக்கு வருகிறது. இந்த ஆடிப்பெருக்கில் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆடிப்பெருக்கிலே எது நல்ல நேரம், இந்த ஆடிப்பெருக்குடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாகவே ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்பார்கள். ஏனென்றால் இந்த ஆடி மாதம் சந்திரன், அதாவது கடகராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம். அதாவது தாயாரை, நவகிரகங்களிலே தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம். இந்த கடகராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம்தான் ஆடி மாதம். ஆக இது அம்மன் அருள் நிரம்பிய மாதம். பொதுவாகவே சக்தி தத்துவம், அதாவது சிவ தத்துவம் சக்தி தத்துவம்னு இருக்கு இல்லையா. சிவம் காரணம், சக்திங்கிறது காரியம். அப்ப சக்தியுடைய இச்சையின் வழியாக உலக செயல்கள் அனைத்தும் நடந்தேறும். ஆக சக்தி தத்துவம் என்பது எதையுமே வளர்ச்சி பெருக்கக்கூடியது, வளர்ச்சியை தரக்கூடியது சக்தி தத்துவம். ஆக இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய இந்த ஆடி 18ஆம் நாள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வளர்ச்சி பெறும், பெருகும். அதாவது ஆடி மாதம் 18ஆம் நாள் வரக்கூடிய இந்த நாளில் நம்ம தாலி பிரித்து கோக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. புதிய தொழிலோ அல்லது எந்த ஒரு செயலும் வளர்ச்சி அடைய வேண்டும், பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யலாம், புண்ணிய நதிகளிலே நீராடி. ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி 18, அதாவது சூரியன் பூசனச்சு, அதாவது கடகராசியிலே 9 பாதங்கள் இருக்கு இல்லையா. புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த பூசமும் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலமே ஆடி 18ஆம் நாள். ஆக இந்த ஆடி 18ஆம் நாள் நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? பொதுவாகவே ஆடி மாதம் 18ஆம் நாள் சொன்னாலே, ஆடி பெருக்குனாலே தாலி பிரித்து கோப்பாங்க. அதுலேயும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை குருட்டு நாளே, கண்ணு இல்லாத நாளே. அப்போ சனிக்கிழமை செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ வாஸ்து நாள்லாம் பார்க்குறோம் இல்லையா. வாஸ்து நாள் சில டைம் பார்த்தீங்கன்னா 8 நாள் வருஷத்துக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் அஷ்டமியில் வரும், நாள் சரியில்லாதனால அந்த வாஸ்து நாள் வரும். ஆக அது கணக்கு இல்லை. அந்த அஷ்டமி நவமி நாள் சரியில்லை அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. அந்த வாஸ்து நாள் தான் கணக்கு. அதன்படி நமக்கு இது சனிக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை வருது, அதனால் இது குருட்டு நாள், அதனால் செய்யக்கூடாது, கண்ணில்லாத நாள் அப்படின்லாம் கிடையாது. இந்த நாளில் செய்யலாம். ஆடி 18 அப்படிங்கிற கணக்கு தான். ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியன் 1ஆவது பாதத்தில் சஞ்சரிக்கின்ற இந்த காலம்தான் கணக்கு ஒழிய, அது சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோங்கிற கணக்கை எடுக்க தேவை கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த ஆடி மாதம் 18ஆம் நாள் நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 12 சுக்கிர ஹோரையும் புதன் ஹோரையும் சேர்ந்த நாள் டைம். சுக்கிரன்னா திருமணம், சுக்கிரன்னா கல்யாணம், சுக்கிரன்னா மங்களம். ஆக சுக்கிரனும் புதனும் சேர்ந்த இந்த 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ள காலம் மிகச்சிறப்பான காலம். இந்த புண்ணிய நதிகளில் நீராடி புதிய தொழில் தொடங்கவோ, புதிதாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் தொடங்கவோ, தாலி பிரித்து கோர்த்தலோ அனைத்திற்கும் சிறப்பான நேரம் 10 to 12. சுக்கிர ஹோரையும் புதன் ஹோரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரம். ஆக இந்த ஆடி 18 ஆடி பெருக்கிலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளை சரியாக பயன்படுத்தி புதிய தொழில் தொடங்குதல், எந்த ஒரு செயலை, அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விவசாயத்துக்கு உடம்பு கொண்டு எரு போடுவாங்க, அது வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஆக இந்த ஆடி 18ஆம் நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை வந்துவிடும். ஆடி 18 முடிஞ்ச உடனே அமாவாசை. ஆடி அமாவாசை பிதர்களுக்கு, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான டைம். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இதெல்லாமே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய டைம். ஆக ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற நேரம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆடி பெருக்குங்கிறது பெருகக்கூடிய நேரம். அதாவது எந்த ஒரு செயலும் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாதம் விதைக்கக்கூடிய பயிர் சேதாரம் அடையாது. ஆடி மாதம் எந்த ஒரு செயலை தொட்டால் அந்த 18ஆம் நாள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அது வெற்றி பெறும், தோல்வி அடையாது. ஆக இந்த ஆடி 18ஆம் நாள் புதிய முயற்சிகளையும் தாலி பிரித்து கோர்த்தலையும் புண்ணிய நதிகளில் நீராடி இதை செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.